வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சுசி. நம்மளோட வீடியோஸை தொடர்ந்து பார்க்க சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, க்ரீன் டீ அதோடைய பெனிஃபிட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது க்ரீன் டீ நல்லதா கெட்டதா? தினமும் காலையில் எழுந்த உடனே நம்ம எல்லாருக்கும் டீ இல்லைனா காஃபி குடிக்கிற பழக்கம் கட்டாயமாக இருக்கும். அதுவும் இப்போது நிறைய பேர் க்ரீன் டீ குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கேட்டால் நான் டயட்டில் இருக்கேன்ப்பா, அதனால் க்ரீன் டீ குடிக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த க்ரீன் டீ நல்லதா கெட்டதா? யார் யாரெல்லாம் குடிக்கலாம்? அதிகமாக குடித்தா ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா? க்ரீன் டீயில் என்ன மாதிரியான வகைகள்லாம் இருக்குது? இதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு க்ரீன் டீயில் என்னென்ன வகைகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா பெரும்பாலும் க்ரீன் டீ குடிக்கிறவங்க என்னன்னு சொல்லுவாங்கன்னா, இது ரொம்ப கசப்பாக இருக்குப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் க்ரீன் டீயில் நிறைய வகைகள் இருக்குது. அதனால் நம்மளால் க்ரீன் டீயை இனிப்பாகவும் மாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. அது என்னென்ன வகைகள்னு பார்த்தீங்கன்னா, தேன் கலந்த க்ரீன் டீ, எலுமிச்சை க்ரீன் டீ, துளசி க்ரீன் டீ, இஞ்சி க்ரீன் டீ. ஸோ நீங்கள் க்ரீன் டீ குடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, ஆனால் கசப்பு பிடிக்கலனா இந்த 4 வகைகளில் எதையாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இதை வெறும் வயிற்றில் நம்ம குடிக்கலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக காலையில் எழுந்த உடனே இதை குடிக்கவே குடிக்காதீங்க. அதே மாதிரி நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடியும் இதை குடிச்சிட்டு படுக்காதீங்க. ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 கப் க்ரீன் டீ தான் குடிக்கணும். அதுக்கு மேலே கட்டாயமாக குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ க்ரீன் டீயோடைய நன்மைகள் என்னன்னு பார்க்கலாம். அதாவது இதை குடிக்கிறதுனால என்னென்ன பயன்கள் நமக்கு கிடைக்கிது. முதலாவதாக, நீங்கள் உடல் எடையை குறைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்போ கட்டாயமாக க்ரீன் டீயை குடிக்க பழக ஆரம்பிங்க. கட்டாயமாக உங்கள் உடல் எடை குறையும். அடுத்ததாக, புற்றுநோய் பாதிப்புலேருந்து உங்களை காக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த க்ரீன் டீயில் பாலிபெனால் அப்படின்ற ரசாயனம் இருக்கிறதுனால ஒருவேளை புற்றுநோயே வந்தாலும் அந்த செல்களை கொல்லக்கூடிய திறன் இதுக்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் க்ரீன் டீ அதிகமாக பருகலாம். அடுத்ததாக, இதய நோய். உங்களுக்கு இதய நோய் பிரச்சனை இருக்குது அப்படின்னா இந்த க்ரீன் டீயில் கேட்டச்சின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கிறதுனால இது இதயத்துக்கு எந்த விதமான பாதிப்பும் வராமல் காத்து வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு பக்கவாத பாதிப்பு எதுவும் வராமல் இது பார்த்துக்கும். ஒருவேளை உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குது, அதாவது நீரிழிவு நோயை 2 கட்டங்களாக பிரிப்பாங்க. முதல் நிலை, 2ஆம் நிலை. இதில் 2ஆம் நிலை நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தோல் நோய் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது தலையில் பொடுகு இருக்குது எனக்கு, இல்லை சோரியாசிஸ், அந்த மாதிரியான தோல் பிரச்சனைகளுக்கும் க்ரீன் டீ குடிச்சிட்டு வர ஒரு நிவாரணம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அடிக்கடி சில விஷயங்கள்லாம் மறந்து போதா? அதாவது ஞாபக மறதி அதிகமாக இருக்கா? உங்களோட ஞாபகத்திறனை அதிகப்படுத்த நீங்கள் க்ரீன் டீ குடிக்கலாம். ஏன்னா க்ரீன் டீயில் இருக்கிற ஒரு வேதிப்பொருள் மூளையுடைய செயல்பாட்டை வேகப்படுத்துதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஸ்மைலுக்கு காரணமாக இருக்கிறதே நம்மளுடைய பற்கள் தான். நம்ம சிரித்தாலே நம்மளோட பற்கள் வெண்மையாக இருக்கணும். அப்போ நீங்கள் வெண்மையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா க்ரீன் டீ குடிச்சிங்கன்னா உங்கள் பல்லு சம்மந்தமான பிரச்சனைகளை இது போக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது வாய் துர்நாற்றமாக இருக்கலாம், இல்லை சொத்தை பல்லாக இருக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரி பண்ணுறதுக்கு க்ரீன் டீ பெரிதும் உதவுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரொம்பவுமே சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா க்ரீன் டீ குடிக்கலாம். என்றைக்குமே இளமையாக இருக்கணும், என் முகத்தில் ஒரு பருக்கள் கூட வரக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயமாக இந்த க்ரீன் டீயை நீங்கள் குடிக்க ஆரம்பிக்கலாம். க்ரீன் டீயோடைய நன்மைகளை பார்த்துட்டோம். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன, அது மட்டும் இல்லாமல் யார் யாரெல்லாம் கட்டாயமாக குடிக்கவே கூடாது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஒரு நாளைக்கு 2 அல்லது 3 வேளை தான் க்ரீன் டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை நீங்கள் அதிகமாக குடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான பாதிப்புகள் வரும்னு பார்த்தீங்கன்னா, நெஞ்செரிச்சல் வரலாம், வயிற்று எரிச்சல், செரிமான பிரச்சனை, வயிற்றுப்போக்கு, அது மட்டும் இல்லாமல் தூக்கமின்மை, இரும்புச்சத்து குறைபாடு, தலைவலி, அசிடிட்டி பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள் வரும். ஏன்னா பெரியவங்க சொல்லியிருக்காங்க இல்லையா, அமுதமே இருந்தாலும் அளவோடு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அளவுக்கு மீறி சாப்பிட்டிங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அளவோடு சாப்பிட்டுக்கோங்க.
யார் யாரெல்லாம் கட்டாயமாக சாப்பிடவே கூடாதுன்னா, குடல் நோய் பிரச்சனைகள் உள்ளவங்க கட்டாயமாக க்ரீன் டீ குடிக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் ரத்த உறைதல் பிரச்சனை இருக்கவங்க கட்டாயமாக க்ரீன் டீயை குடிக்காதீங்க. வேறு ஏதாவது ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுன்னா உங்களோட டாக்டர்கிட்ட ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கிட்டு அப்புறம் க்ரீன் டீயை பருக ஆரம்பிக்கலாம். அடுத்து பெண்களுக்கு முக்கியமாக இந்த க்ரீன் டீ எப்படியெல்லாம் பயன் தருது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பெண்கள் அப்படின்னாலே ரொம்பவுமே அவங்களுடைய ஃபேஸுக்கும் முடிக்கும் நிறைய கேர் எடுத்துப்பாங்க. முடிக்கு எப்படிலாம் க்ரீன் டீயை பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஹேர் வாஷ். நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சர்க்கரை கலக்காத க்ரீன் டீ தண்ணி எடுத்துக்கோங்க. நார்மலாக ஹேர் வாஷ் பண்ணிவிடுங்க. ஹேர் வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 to 10 minutes இந்த க்ரீன் டீ தண்ணியை தலையில் ஊற்றி நல்லா மசாஜ் பண்ணுங்கள். நல்லா மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் திருப்பி நார்மல் வாட்டர் கொடுத்து வாஷ் பண்ணிவிடுங்க. இதுதான் ஹேர் வாஷ். அதுவே நீங்கள் ஹேர் மாஸ்க் போட போகிறீங்க அப்படின்னா முட்டையோடைய மஞ்சக்கருவில் தேன் கலந்து இந்த க்ரீன் டீ கொஞ்சம் கலந்து ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி 1/2 மணி நேரம் தலையில் தடவிட்டு ஊற விட்டுட்டு மசாஜ் செஞ்சுட்டு நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிக்கோங்க ஷாம்பு போட்டுட்டு. இதுதான் ஹேர் மாஸ்க்.